இந்த ட்ராட் வைஃப்ஸ்ங்கிற டேர்ம் வந்து நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வீடியோஸை பார்த்தீங்கன்னா கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெடிஷனல் வைஃப் அதை தான் இப்போ ஷார்ட் டேர்மா ட்ராட் வைஃப்னு சொல்றோம். இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நீட்டா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாரு, அம்மா எனக்கு இது சமைச்சு தரையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாக்கோபார் செஞ்சு தரையா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க சாக்கோபார் ஸ்கிராச்ல இருந்து பண்ணுவாங்க. சாக்லேட் பண்ணுவாங்க, அப்புறம் க்ரீம் பண்ணுவாங்க, அப்புறம் சாக்கோபார் பண்ணுவாங்க. இப்போ குழந்தை வந்து இரும்புது அப்படின்னா உடனே வந்து காஃப் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்ட்ல நம்மளால பண்ண முடியாதோ இல்லை ஈஸிலி நாட் அக்சசபிளோ அதையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களை சுற்றி அவங்க குழந்தைகள் வந்து ரீல்ஸ்ல வருவாங்க. அவங்க வந்து அவங்களை எப்படி காமிச்சுப்பாங்க அப்படின்னா, பொண்ணுங்கிற ஜெண்டர் வந்து இந்த ரோல் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்குல்ல, அந்த ரோல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இதுதான் வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு டைம் இருக்குது, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால இவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பத்திலாம் நம்ம ஏன் பேசணும், ஏன் கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா, இவங்களோட வீடியோஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரியான ஒரு டாக்ஸிசிட்டியை இந்த சொசைட்டிக்குள்ள இவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்னெல்லாம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்க வந்து என்ன வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்குமா, என் ஒய்ஃப் வந்து உங்களை ஃபாலோ பண்ண சொல்றேன், உங்களை பார்த்து என் ஒய்ஃப் வந்து வீட்டை நீட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி விமன் பாத்தீங்கன்னா, என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியல, நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க, எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, உங்களை மாதிரி வந்து என்னால சமையலும் குழந்தையும் பார்த்துக்க முடியல, உங்க குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா நீங்க ஸ்கிராட்ச்ல இருந்து பண்றீங்க, நீங்க தான் குட் மாம், என்னால் இந்த மாதிரிலாம் இருக்க முடியல அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கில்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த சொசைட்டி பேட்ரியார்கியலா ஜெண்டர் ரோல ரொம்ப இறுக பிடிச்சிட்டு இருக்குது. ஜெண்டர் ரோல்ல இருந்து ஆண்களும் பெண்களும் வெளியே வரணும், வெளியே வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கணும். முக்கியமா பெண்கள் வந்து சோகால் ட்ரெடிஷனல் ரோல்னு சொல்லப்படுற வேலைகள் இருந்து வெளியே வந்து அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் அமைச்சுக்கணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ திங்கிங் இருக்கணும்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ் வந்து அந்த நரேஷனுக்கு எகேன்ஸ்டா ஒர்க் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜெண்டர் ரோல்ல இருந்து வெளியே வந்து ஒரு கெரியர் மாமா இருக்கிறவங்க ஆல்ரெடி ஒரு ஆசிலேஷன்ல இருப்பாங்க. ஏன்னா சுத்தி இருக்க சொசைட்டி வந்து அவங்களோட சாய்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கும். உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை விட்டுட்டு வந்து நீ உன் கெரியரை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களை வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கில்ட்டினஸ் வந்து இன்னும் ஜாஸ்திப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களாம் உண்மையான ட்ரெடிஷனல் வைஃப்ஸ்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கும், இவங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் அவங்களோட ரீல்ஸா சொல்ல மாட்டாங்க, அவங்க பண்ற ஜெண்டர் ரோல மட்டும் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபேமஸான ட்ராட் வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்டர்ன்ல பெலிரனா ஃபார்ம்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கு, நாரா ஸ்மித்னு ஒரு லேடி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க. நான் அவங்க பேர்லாம் சொல்லி இன்னும் ஃபேமஸ் ஆக்க விரும்பல. இப்போ அவங்கலாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே ட்ரெடிஷனல் ரோல பண்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ நாரா ஸ்மித் வந்து ஒரு ஃபேமஸான மாடல், ஒரு மாடலிங்கே அவங்கள மில்லியன் கணக்குல வந்து காசு வாங்குவாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஊர்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ஸும். இப்போ அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ரன் பண்ணுவாங்க, இல்ல ஃபிட்னஸ் பிராண்ட் ரன் பண்ணுவாங்க, அந்த கோச் இந்த கோச்னு சொல்லி போட்டுப்பாங்க, அதுல காசு வாங்கிப்பாங்க. ஆனா அதையெல்லாம் வந்து அவங்களோட ஒவ்வொரு ரீல்லையும் சொல்ல மாட்டாங்க. பிளஸ் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஏன் அவங்க எப்பவுமே ஏதோ ஒன்று சமைக்கிற மாதிரி மட்டுமே காட்டுறாங்க, இல்லாட்டி குழந்தைங்களை வந்து கொஞ்சற மாதிரி மட்டும் காட்டுறாங்க. அது மட்டும் தான் ஒரு ஹோம் மேக்கர் வந்து ஒரு வீட்டுல பண்றாங்களா? இப்போ நம்ம வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கும். முக்கியமா வந்து சமைக்கிறத விட ஹார்டான ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறது இருக்கும், வீடு கூட்டுறது இருக்கும், வீடு துடைக்கிறது இருக்கும், க்ரோசரிஸ் வாங்குறது இருக்கும், வெஜிடபிள்ஸ் ப்ரெப் பண்றது இருக்கும், லாண்ட்ரி இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. ஆனா அதையெல்லாம் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன யோசிக்கிறோம்னா, இதை மட்டுமே பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி டைம் இருக்குது, இதை மட்டும் இவ்வளவு நேரம் பண்றதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ல இருப்பாங்க, இல்ல இவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் இருக்கும், எப்படி அந்த டைம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஆனா நம்ம அதை விட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓ இவங்களால பண்ண முடியுது, ஏன் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் நம்ம கில்ட் ட்ரிப் ஆயிட்டு இருக்கோம். பிளஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு பிசினஸ்ல காசு சம்பாரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் மத்தியில ஒரு பேட்ரியார்கியல் மைண்ட் செட் இருக்குது, அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. பெண்களுக்கு நடுவுல எப்பவுமே அவங்களோட ட்ரெடிஷனல் ரோலை சுத்தி இல்ல அவங்களோட கெரியரை சுத்தி ஒரு கில்ட் ட்ரிப் இருந்துகிட்டே இருக்கும், அதையும் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களால இது மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டா இது மட்டும் கிடையாது. நான் ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு விஷயம் பண்றேன், இதுதான் ரெசிபின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இந்த ரெசிபி எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வீட்டுல செய்யறது இல்ல ஈஸிலி அவைலபிள் இன்கிரீடியன்ஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாரா ஸ்மித் வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற சன்ஸ்கிரீன்லாம் வந்து கெமிக்கலா இருக்குது, அதனால நான் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு நான் சன்ஸ்கிரீன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்ணாங்க. அதுதான் என்னோட ஸ்கின் டைப் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கிரீடியன்ஸை வெளியும் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க. சோ இந்த மாதிரியான ஹாஃப் பேக் ரெசிபிஸை கொண்டு வந்து வெளியே போடுறது, சோ அதனால ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா இவங்க எந்த ஒரு தார்மீக பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம் சன்ஸ்கிரீன் தானே, அது ஒரு நார்மல் விஷயம் நினைச்சுக்கலாம். ஆஸ்திரேலியா மாதிரி யூவி ரேஸ் ஜாஸ்தி இருக்கிற கண்ட்ரீஸ்ல சன்ஸ்கிரீன் வந்து டெய்லி அப்ளை பண்றது, இப்போ அதுல ஒரு பிரச்சனை, அதனால ஒரு ஸ்கின் அலர்ஜி வருது, இல்ல அதனால வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவங்க அதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, நான் குழந்தைங்களுக்கு வந்து காஃப் ட்ராப்ஸ் பண்ண போறேன், நான் வந்து இந்த ஒரு ஃபுட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல பண்றதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது அதனால வர இம்பாக்டும் நம்ம தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. அவங்க அதுக்கு எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. கரண்டா அரௌண்ட் தி வேர்ல்ட் எப்படி ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் வருதோ அதே மாதிரி தான் இவங்க வந்து ஃபெமினிசம்க்கு எகெயின்ஸ்டா நரேஷனை செட் பண்ற கும்பல். சோ அதனால இவங்களை பார்த்து கில்ட் ட்ரிப் ஆகுறதோ இல்ல இவங்களை பார்த்து நம்ம வீட்டு பெண்களை வந்து இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றதோ இதெல்லாம் நம்மள ரெக்ரெசிவா மாத்திக்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம பாட்டி அம்மா எல்லாமே தேவைக்கிற அளவுக்கு ட்ரெடிஷனல் ரோல்ல பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் நம்மளாவது இதுல இருந்து வெளியே வந்து ப்ரொக்ரெசிவா மூவ் ஆகணும்.